யூனியன் அரிசி 3/4 கிலோ கழுகி ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 1/2 கேஜி எடுத்துட்டேன். தக்காளி 4 தக்காளி, பச்சை மிளகா 6, ஒரு எலுமிச்சம்பழம், 1/2 கிலோ சிக்கனு, புதினா கொத்தமல்லி கழுகி வச்சுருக்கேன் ஒரு கட்டு, மிளகாத்தூள், கறி மசாலா 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராமு, தயிர் 50 கிராமு, தேவையான உப்பு, சோம்பு. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போவோம் செய்வோம். சோம்பு, கலர் வரணும். இந்த மாதிரி ஒன்றும் தனித்தனியாக வரணும். அப்போ தான் நல்லா மசாலையும் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. நம்ம அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இதுக்காக நல்லா வதக்கிச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து 1/2 கிலோ அரிசி 1/4 கிலோ அரிசி தான் போடுறோம். ஆனால் அதுக்கு 1/2 கிலோ கறி தான் போடுறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் வந்து சிக்கன் கறி பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. முழுசாக கழிச்சு புதினா கொத்தமல்லி ஒன்றா வச்சுட்டேன். அதை போடுறேன். லவங்கம், சோம்பு, கசகசா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை தான் போடுறோம். போடலாம், ஒரு லெமன் ஃபுல்லாக போடலாம். நல்லா சிக்கன் சூடு நிறைய சேர்த்துலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு லெமன் போடலாம். 10 கிராம் தயிர் போடுறேன். அரிசி கழுவி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஊற வச்சேன் 10 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதே போல ஒரு உழக்கு அரிசிக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஒரே ஒரு விசில் போதும். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்க பிரியாணி.